உலக பாரம்பரிய நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. உலக பாரம்பரிய நாள் ஏப்ரல் 18ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. உலக பாரம்பரிய நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. உலக பாரம்பரிய நாள் ஏப்ரல் 18ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. கிராமப்புற பெண்களுக்கான இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டமாக சேஃப் ஹெர் முன்னெடுப்பு தொடங்கப்பட்டுள்ளது. கிராமப்புற பெண்களுக்கான இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டமாக சேஃப் ஹெர் முன்னெடுப்பு தொடங்கப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் அறக்கட்டளையுடன் CDAC நிறுவனம் இணைந்து இந்த முன்னெடுப்பை நடத்துகிறது. ரிலையன்ஸ் அறக்கட்டளையுடன் CDAC நிறுவனம் இணைந்து இந்த முன்னெடுப்பை நடத்துகிறது. முதல் கட்டமாக கேரளம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இந்த முன்னெடுப்பு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 1, 2 சரி, 3 தவறு. இது எங்கெங்கெல்லாம் இது தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். கிராமப்புற பெண்களுக்கான இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டமாக சேஃப் ஹேர் முன்னெடுப்பு தொடங்கப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் அறக்கட்டளையுடன் CDAC நிறுவனம் இணைந்து இந்த முன்னெடுப்பை நடத்துகிறது. இது ரெண்டும் சரி, 3வது ஆன்சர் தவறு. அதுதான் கரெக்டான ஆப்ஷன். இந்தியாவுக்கான மிகப்பெரிய கடல் உணவு ஏற்றுமதி சந்தை நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் அமெரிக்கா. இந்தியாவுக்கான மிகப்பெரிய கடல் உணவு ஏற்றுமதி சந்தை நாடு எது? அமெரிக்கா. சர்வதேச நிதியம் IMF வெளியிட்டுள்ள பெரிய பொருளாதார நாடுகளின் தரவரிசை பட்டியலில் இந்தியா 6வது இடம் பிடித்துள்ளது. ஏப்ரல் 2026 நிலவரப்படி இந்தியாவை பின்னுக்கு தள்ளி ஜப்பான் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மட்டும் தவறு. இந்தியாவை பின்னுக்கு தள்ளி எந்த நாடு 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு ஆன்சர் 2 மட்டும் தவறு. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. சர்வதேச நிதியம் IMF வெளியிட்டுள்ள பெரிய பொருளாதார நாடுகளின் தரவரிசை பட்டியலில் இந்தியா 6வது இடம் பிடித்துள்ளது. இது கரெக்ட். ஏப்ரல் 2026 நிலவரப்படி தமிழ்நாட்டில் சென்னை தவிர இதர 37 மாவட்டங்களிலும் மாதிரி சூரிய சக்தி கிராமங்கள் திட்டம் பசுமை எரிசக்தி கழகத்தால் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. PM சூரிய கர் முக்த் பிஜ்லி யோஜனா 2025ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் C தான் நமக்கு ஆன்சர். 1 மட்டும் சரி. தமிழ்நாட்டில் சென்னை தவிர இதர 37 மாவட்டங்களிலும் மாதிரி சூரிய சக்தி கிராமங்கள் திட்டம் பசுமை எரிசக்தி கழகத்தால் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. 1 மட்டும்தான் சரி. தமிழ்நாட்டில் சென்னை தவிர இதர 31 மாவட்டங்களிலுமே நமக்கு மாதிரி சூரிய சக்தி கிராமங்கள் திட்டம் பசுமை எரிசக்தி கழகத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறது கரெக்டு. மக்களவையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதல் மாநிலங்களவை நியமன உறுப்பினர் ஹரிவன்ஸ் நாராயண சிங். மக்களவையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதல் மாநிலங்களவை நியமன உறுப்பினர் ஹரிவன்ஸ் நாராயணன் சிங். உலகளவில் காப்புரிமை தாக்கல் செய்வதில் இந்தியாவின் தரவரிசை என்ன? உலகளவில் காப்புரிமை தாக்கல் செய்வதில் இந்தியாவின் தரவரிசை 6வது இடம். உலகளவில் காப்புரிமை தாக்கல் செய்வதில் இந்தியாவின் தரவரிசை என்ன? தரவரிசை 6வது இடம். மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுவரையறை மசோதாவில் அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் தோல்வியடைந்தது. மேற்கண்ட மசோதா மீதான வாக்கெடுப்பில் 3/2 பங்கு பெரும்பான்மைக்கான வாக்குகள் 352 வாக்குகள் கிடைக்கவில்லை. வாக்கெடுப்பில் 528 உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் மசோதாவுக்கு ஆதரவாக 298 வாக்குகளும் எதிராக 230 வாக்குகளும் கிடைத்தன. ஆதரவாக 298 வாக்குகளும் எதிராக 230 வாக்குகளும் கிடைச்சது. ஓவராலாக ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 528 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பெரும்பான்மை கிடைக்கணும் அப்படின்னா 352 வாக்குகள் நமக்கு தேவை. இதுக்கு அனைத்தும் சரி அப்படிங்கிறதான் கரெக்டான இது. சில்லறை பணவீக்கம் எதனை பயன்படுத்தி அளவிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் A, நுகர்வோர் விலை குறியீடு. சில்லறை பணவீக்கம் எதனை பயன்படுத்தி அளவிடப்படுகிறது? நுகர்வோர் விலை குறியீடை பயன்படுத்தி. சில்லறை பணவீக்கம் எதனை பயன்படுத்தி அளவிடப்படுகிறது? நுகர்வோர் விலை குறியீடை பயன்படுத்தி அளவிடப்படுகிறது. கடந்த 2025-26ஆம் நிதியாண்டில் 55,200க்கும் மேற்பட்ட புத்தாக்க நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கடந்த 2015 ஜனவரியில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு இந்த ஆண்டில்தான் மிக அதிக எண்ணிக்கையில் புத்தாக்க நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது.
ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி, 2 மட்டும் தவறு. ஸோ 2025 to 26ஆம் நிதியாண்டில் 55,200க்கும் மேற்பட்ட புத்தாக்க நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு அதிகாரம் வழங்கியுள்ளது அப்படிங்கிறது கரெக்டு. கடந்த 2015 ஜனவரியில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு இந்த ஆண்டில் தான் மிக அதிக எண்ணிக்கையில் புத்தாக்க நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தவறு. ஸோ 2 மட்டும் தவறுங்கிறதான் கரெக்டு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இலவசமாக பெற்றுக்கொண்டதை இலவசமாக வழங்குகிறோம்.